வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான யூனிட் 6 டாப்பிக்கில் 12th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்கில் உள்ள இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடையில் பல்லவர் கால பண்பாடு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 6 காலத்துக்கான பண்பாடு பார்த்தோம். 6 வம்சம் மரபுன்னு சொல்லலாம். ஸோ அந்த பேரரசுகளோட பண்பாடு பார்த்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பண்பாடுகள் கொடுத்துருக்காங்க. 5 பேரரசுகளோட பண்பாடுகள் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பெருசாக முக்கியமானது. அது எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி யூனிட் 6ங்கிற பிளேலிஸ்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பல்லவர்கள் ஆண்ட பகுதி தொண்டை மண்டல பகுதி. ஸோ இங்கே தான் பல்லவர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. பல்லவர்களை நிறைய மன்னர்கள் சிறப்பு வாய்ந்த மன்னர்கள் இருக்காங்க. சிம்மவர்மன், முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், ராஜசிம்மன், 3ஆம் நந்திவர்மன் எல்லாருமே சிறப்பு வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பற்றின சான்று, பல்லவர்கள் பற்றின சான்றுகள் எதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசக்குடி செப்பு பட்டயம், முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவனோட மத்த விலாச பிரகசனம் இந்த நூல் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் 3ஆம் நந்திவர்மனை பற்றிய நந்தி கலம்பகம் இந்த தேவார பாடல் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சீன பயணி யுவாங் சுவாங்கோட குறிப்புகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வீரக்கற்கள் எங்கெங்க இருக்கு, ஆம்பூர், ஒலிக்கூர் இந்த இடத்துல உள்ள வீரக்கற்கள் மூலமாகவும் நம்ம பல்லவர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது பஞ்ச பாண்டவ ரதங்கள். இது மாமல்லபுரத்தில் இருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கடற்கரை கோயில், குடைவரை கோயில் எல்லாமே பிற்கால பல்லவர்கள் பற்றின சான்றுகளாக தான் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதில் மெயின் மத்த விலாச பிரகசனம்ங்கிற நூலை எழுதியவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். அடுத்து ஆட்சி முறை. ஸோ ஆட்சி முறை அப்படிங்கிறது மன்னர் ஆட்சி முறை. அதாவது மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்க இறை கோன் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ இறை கோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னன். கோனா தலைவன் மன்னன்னு சொல்லுவாங்களா, இது கோன், இதுவும் மன்னனை தான் குறிக்குது. ஓகேவா? இவங்களோட அமைச்சரவைக்கு பேர் பார்த்தீங்கன்னா மந்திரி மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அமைச்சர்களுக்கு பட்டப்பேர்களும் வச்சிருக்காங்க. என்னன்னா பிரம்மராஜன், பேரரையன் இதெல்லாமே பல்லவர்களோட மந்திரிகளுக்கு, அமைச்சர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள். ஸோ அது மற்றதெல்லாம் ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க. இவங்களோட பிரிவுகளை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்க, பல்லவ நாடை பல ராஷ்டிரங்களாக பிரிக்கிறாங்க. ராஷ்டிரங்கன்னா மண்டலங்களா பிரிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த ராஷ்டிரங்கள் கோட்டங்கள்னா வளநாடுகள்னு சொல்றாங்க, அதா பிரியுது. அப்புறம் அந்த கோட்டங்கள் நாடா பிரியுது, நாடு ஊரா பிரியுது. ஸோ இதுதான் இவங்களுடைய அந்த ஆட்சி பகுதியே பிரிப்பு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ராஷ்டிரம், அதுக்கப்புறமா கோட்டம், அதுக்கப்புறமா நாடு, அதுக்கப்புறமா ஊர். ஸோ இதுதான் இந்த ஆர்டர். ஓகேவா? இவங்களோட நிர்வாகத்துல மொத்தமா 24 கோட்டங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மாநில ஆளுநருங்கிறவர் ராஷ்டிரிகர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த நாடை ஊர்களா பிரிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ நாடு என்பது சுற்றூர்களை விட பெரியதாகவும் கோட்டத்தை விட சிறியதாகவும் இருந்திருக்கு. அந்த ஆட்சி செய்யக்கூடியவர் நாட்டார்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. நாட்டை ஆட்சி செஞ்சவர் நாட்டார். அதே மாதிரி ஊருங்கிற பகுதியை ஊரார் என்பவரும், சிற்றூர்களை ஆழ்வார் எனப்பட்டவரும் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அடுத்து மன்னர் சொல்லக்கூடிய ஆணைகள் எல்லாத்தையுமே பொதுமக்களுக்கு அறிவிப்பாங்க இல்லையா? அது நாட்டார்கள் தான் செஞ்சிருக்காங்க. நாட்டார்கள் தான் என்ன பண்ணிருக்காங்க, மக்களுக்கு கொண்டு போய் மன்னரோட ஆணையை சேர்த்திருப்பாங்க. அந்த ஆணைக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரை ஓலை என அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சிற்றூர்கள் தான் ஆட்சியோட, எப்பயுமே கிராமங்கள் தான் அந்ததோட கடைசி அங்கமா இருக்கும்ல, அதே மாதிரி இங்க சிற்றூர்கள் கடைசி அங்கமா இருந்திருக்கு. இந்த சிற்றூர்கள் பாத்தீங்கன்னா பிரம்மதேய சிற்றூர்கள் அப்படின்னும் தேவதான சிற்றூர்கள்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஒவ்வொரு சிற்றூருக்குமே ஒரு கிராம சபை வச்சிருக்காங்க. நீதித்துறை. ஸோ நீதித்துறை பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய காலத்தில் இந்த நீதித்துறை நீதி வழங்கக்கூடிய அந்த இடங்களுக்கு பேர் அதிகரணங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இதோட தலைவர் அதிகரணிகர் அல்லது அதிகரண போசகர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நீதி வழங்கக்கூடிய அந்த இடம் அதிகரண மண்டபம் என அழைக்கப்பட்டிருக்கு.
ஓகேவா? ஸோ இது வந்து சின்ன சின்ன ஊர்களில் இருக்கக்கூடிய நீதி சபை வந்து கரணம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதோட தலைவர் வந்து கரணத்தார் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து சாட்சி மூலமாக, ஆவணங்கள் மூலமாக தான் வந்து வழக்குகளை விசாரிச்சிருக்காங்க. அண்ட் தலைமை நீதிமன்றத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா தர்மாசனம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து அபராதங்கள்லாம் விதிச்சிருக்காங்க. அந்த அபராதங்கள் விதிச்சது பற்றி நந்திவர்ம பல்லவனோட காசக்குடி செப்பேடு வந்து நமக்கு தெரிவிக்குது. இந்த மாதிரி அபராதங்கள்லாம் விதிச்சிருக்காங்க தண்டனையாக அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ காசக்குடி செப்பேடு வந்து யாருடையதுன்னா நந்திவர்ம பல்லவனுடையது. அப்புறம் மேல்நிலை நீதிமன்றங்களை விதிக்கப்பட்ட அபராதங்களுக்கு பேர் வந்து கர்ண தண்டமா. அதே இது கீழ்நிலை நீதிமன்றங்கள் விதிக்க அபராதங்களுக்கு பேர் வந்து அதிகரண தண்டம். ஸோ கர்ண தண்டம்ங்கிறது மேல்நிலை நீதிமன்றங்கள் விதிக்கக்கூடியது, கீழ்நிலை நீதிமன்றங்கள் விதிக்கக்கூடியது வந்து அதிகரண தண்டம். அடுத்து படையமைப்பு. ஸோ இவங்கெல்லாம் 5 வகையான படைகள் வச்சிருந்திருக்காங்க. யானை, குதிரை, காலாட், தேரு, கடற்படையும் இருந்திருக்கு. ஸோ இவங்களுடைய படை வலிமை, போர் முறையை பற்றி எந்த பட்டயம் தெரிவிக்குதுன்னா கூரம்ங்கிற பட்டயம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்களோட போர் கருவிகள் பற்றி, பல்லவர்களோட போர் கருவிகள் பற்றி சொல்லக்கூடியது வேலூர் பட்டயம். ஸோ கூரம் பட்டயம்ங்கிறது அவங்களோட போர் முறை, அவங்களோட படை வலிமை பற்றி சொல்லுது. போர் கருவி பற்றி சொல்லக்கூடியது வேலூர் பட்டயம். முதலாம் நரசிம்மவர்மன் இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னோட நண்பன் மானவர்மனுக்காக இலங்கையே மீட்டு கொடுத்திருக்காரு. ஓகேவா? ஏன்னா தன்கிட்ட இருக்கக்கூடிய கடற்படையை வச்சு இலங்கையே மீட்டு கொடுத்திருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். யாருக்காக போரிட்டு அந்த இலங்கையை மீட்டாருன்னு. இன்னொன்று, லட்சத்தீவை வென்றது வந்து ராஜசிம்ம பல்லவன். அதுவுமே தன்னுடைய கடற்படையை வச்சுதான் அவரும் லட்சத்தீவை வென்றிருக்காரு. சமூக நிலையை பொறுத்தளவுக்கு வர்ணாசிரம முறை தான் வந்து பின்பற்றிருக்காங்க. அடுத்து பிரம்மதேயங்கள் அப்படிங்கிறது சொல்றாங்க. 4 வேதங்களையும் கற்று தேர்ந்த அந்தணர்களுக்கு அரசு வந்து கொடையா சில நிலங்களை குறைக்கும். அந்த நிலங்கள் பேர் தான் பிரம்மதேயம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நல்லா வேதங்கள்லாம் படிச்ச அந்தணர்களுக்கு மன்னர் வழங்கக்கூடிய ஒரு கொடை நிலம் தான் வந்து பிரம்மதேயம். அப்ப இந்த இது வந்து இவங்க வேதங்கள் படிச்சதுக்காக இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதனால இவங்களுக்கு வரி விலக்கு கொடுத்துருக்காங்க இந்த நிலங்கள் வாங்கினவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வணிகர்கள் வந்து தங்களுக்கான வணிக குழுக்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதோட பேர் வந்து சுதேசி, நானாதேசிகன், 500 அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பல்லவர் காலத்துல இருந்த வணிக குழுக்கள். நானாதேசிகன் அப்படிங்கிற குழு மட்டுமே வெளிநாடுகளோட வணிகத்துல ஈடுபட்டிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கேட்கலாம், பல்லவர் காலத்துல எந்த குழு வந்து வெளிநாடுகளுடன் வாணிபத்தில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நானாதேசிகன் அப்படிங்கிற குழு. அடுத்து சமய நிலையை பொறுத்தளவுக்கு சைவம், வைணவம், சமணம் வந்து மக்கள் பின்பற்றிருக்காங்க. ஸோ இதுல நிறைய யார் வந்து எதை பரப்பிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சைவ சமயத்தை பரப்புனது அப்படின்னு பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். ஸோ இவங்க 3 பேரும் தான் சைவ சமயத்தை பரப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் வைணவ சமயத்தை பரப்புனது பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், இவங்க எல்லாமே வைணவத்தை பரப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் சப்தமாதர் மற்றும் ஜேஷ்டா தேவி வழிபாடு வந்து இங்க வந்து சிறப்பு பெற்றிருக்கு, இந்த 2 வழிபாடும். அது மட்டும் இல்லாம சாக்தம் அப்படிங்கிறது சக்தி வழிபாடு. அதே மாதிரி கௌமாரம் என்பது முருக வழிபாடு, சௌரம் என்பது சூரிய வழிபாடு. இதுவுமே பல்லவர் காலத்துல வழிபாடுகளாக இருந்திருக்கு. கணபதி வழிபாடு, காணாபத்தியம், இது ஏற்கனவே பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான வழிபாடும் இருந்திருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காஞ்சியில 100 பௌத்த மடங்களும் 1000 பௌத்த துறவிகளும் இருந்ததாக குறிப்பிடுறாங்க. சீன பயணி யுவாங்சுவாங்கோட பயண குறிப்புல என்ன சொல்லியிருக்காருன்னா காஞ்சியில 100 பௌத்த மடங்களும் 1000 பௌத்த துறவிகளும் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. பெண்களோட நிலை வந்து எப்பயுமே பல்லவர் காலத்துல உயர்வாக தான் கருதியிருக்காங்க. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பொருளாதார நிலை. பொருளாதாரம்ங்கிறது மெயினான தொழிலா வேளாண்மை இருந்திருக்கு. ஸோ இந்த வேளாண்மையில இருந்து வரக்கூடிய இதுல வந்து 2 வரி விதிச்சிருக்காங்க. முதல் வகை வரி வந்து விளைச்சல்ல 1/6 வந்து
வரியா கிராம அதிகாரிகள் வசூல் செய்து அரசிற்கு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து உள்ளூர் அளவுல விதிச்சிருக்காங்க. அதாவது கிராமத்தோட அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக அந்த வரியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 வரி வந்து பல்லவர் காலத்துல விதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வாணிபத்துல வந்து பண்டமாற்று முறை வந்து நடைமுறையில இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் நிறைய ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அதுல மெயினா எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்கன்னா ஜாவா, சுமத்ரா போன்ற தீவுகள், கம்போடியா, இலங்கை, சீனா, பர்மா இந்த நாடுகளுக்கு எல்லாமே வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. ஸோ அப்போ ஏற்றுமதி செஞ்சதுக்கு துறைமுகமாக இருந்தது வந்து மாமல்லபுரமா இருந்திருக்கு. ஸோ மாமல்லபுரம் தான் மெயினான ஒரு துறைமுக நகரமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வணிக மையமா இருந்தது காஞ்சிபுரம். ஸோ பல்லவர் கால வாணிக மையம் காஞ்சிபுரம், அது எது துறைமுகம் வந்து மாமல்லபுரம். அடுத்துதான் ரொம்ப முக்கியமானது இவங்க காலத்துல இயற்றப்பட்ட நூல்கள், இலக்கியங்கள். ஸோ இந்த பல்லவர் காலத்தை பொறுத்த அளவுக்கு தமிழிலையும் வடமொழியிலையுமே இலக்கியங்களை இயற்றிருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா மத்த விலாச பிரகாசனம் ஏற்கனவே பார்த்தோம். முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய மத்த விலாச பிரகசனம்ங்கிறது ஒரு வடமொழி நூல், நாடக நூல்னு சொல்றாங்க. இது எழுதுனது இவர் தான். இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்கலாம். அது மட்டும் இல்லாம போதையனார் அப்படிங்கிறவர் வந்து பாகவ ஜூகம்ங்கிற நூல் எழுதியிருக்காரு. தண்டின் எழுதின நூல் வந்து தசகுமார சரிதம், அவந்தி சுந்தரி கதச்சாரம் அப்படிங்கிற நூல்கள். அடுத்து சர்வ நந்தி என்பவர் எழுதியிருக்காரு லோக விபாகம்ங்கிற நூல். இது எல்லாமே பல்லவர் காலத்துல இயற்றப்பட்ட இலக்கியங்கள். அது மட்டும் இல்லாம தமிழ்ல நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சேரமான் பெருமாள் நாயனார் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னா ஞான உலா, பொன் வண்ணத்து அந்தாதி, மும்மணி கோவை. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எழுதியிருக்காங்க. கங்க நாட்டு மன்னனான கொங்குவேலிர் எழுதினது வந்து பெருங்கதை, கொங்குவேலிர் மாக்கதை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதை எழுதியிருக்காங்க. 3ஆம் சிம்மவர்மன் எழுதினது வந்து சிவத்தளி வெண்பாவை எழுதியிருக்காரு. தோளாமொழி தேவர் வந்து சூளாமணி எழுதியிருக்கார். ரொம்ப முக்கியமான நூல், பல்லவர் காலத்துல இயற்றப்பட்டிருக்கு. பெருந்தேவனார் வந்து பாரத வெண்பாவை எழுதியிருக்காரு. அப்புறம் தேவாரம் மற்றும் நந்திக்கலம்பகம் மற்றும் இலக்கண நூல்களாக சங்கயாய்ப்பு பாட்டியல் நூல், மாபுராணம் போன்றவை இந்த காலத்தை சார்ந்தவை. திருஞான சம்பந்தர், அப்பர் சுந்தரர் இவங்களுடைய நூல்களும் எழுதப்பட்டிருக்கு. இந்த நந்தி கலம்பம்ங்கிறது யாரை பற்றியதுன்னா 3ஆம் நந்திவர்மனை பற்றியது. முத்தொள்ளாயிரம்ங்கிறது மூவேந்தர்களை பற்றியது. ஸோ இந்த நூல்கள் எல்லாமே வந்து பல்லவர் காலத்துல தான் இயற்றப்பட்டிருக்கு. அடுத்து கட்டடக்கலை. இவங்க 3 பெரும் பிரிவுகளாக இவங்களுடைய கட்டடக்கலையை பிரிக்கலாம். பல்லவர்களுடைய கட்டடக்கலையை ஒன்று குடைவரை கோயில், அது வந்து யாருடைய பாணினா முதலாம் மகேந்திரவர்மன் பாணி. ஒற்றைக்கல் ரதங்கள் இருக்குல்லையா, அது முதலாம் நரசிம்மவர்மன் பாணியில அமைஞ்சிருக்கும். கட்டுமான கோயில்கள் வந்து ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணியில அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த 3 வகையான கட்டடக்கலையுமே பல்லவர்கள் காலத்துல இருந்திருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில்கள் பார்க்குறோம். குடைவரை கோயில்களை முதல்ல தென்னிந்தியாவில் உருவாக்குனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். அவருடைய காலத்துல தான் இந்த பாறை, அதாவது மலையை கொடைஞ்சு கோயில் உருவாக்குற அப்படிங்கிற இந்த பாணி வந்து உருவாச்சு. அதனாலதான் இதுக்கு பேரு குடைவரை கோயில்னு சொல்றாங்க. ஸோ இது எங்கெங்கெல்லாம் இந்த குடைவரை கோயில் இருக்குன்னா மண்டகப்பட்டு, பல்லாவரம், வல்லம், மாமண்டூர், மகேந்திரவாடி, சீயமங்கலம், தலவானூர், திருச்சி இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருக்கு. இது எல்லாமே முதலாம் மகேந்திரவர்மன் காலத்துல உருவாக்கப்பட்டது. முதலாம் இந்த மாதிரி கோயில்கள் கட்டும் கலையில வல்லவராக இருந்தது. அதாவது இந்த குடைவரை கோயில் கட்டுவதில் வல்லவராக இருந்ததுனால முதலாம் மகேந்திரவர்மனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? சேத்தஹாரி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வந்து மாமல்லன் பேர் இருக்கு. ஸோ மாமல்லன்னா நரசிம்மவர்மன், சேத்தக்காரி அப்படிங்கிறது முதலாம் மகேந்திரவர்மன். இந்த பேரெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க சிறப்பு பேர்கள்ல. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முதலாம் நரசிம்மவர்மன் வந்து மாமல்லபுரத்துல வந்து குடைவரை கோயிலை கட்டியிருக்காரு. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். இப்பயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மாமல்லபுரத்துல குடைவரை கோயில்களை கட்டினது வந்து மாமல்லன் என்று அதனாலதான் அவருக்கு பேரே மாமல்லன் வச்சிருக்காங்க, முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்து ஒற்றை கல் ரதங்கள் அப்படிங்கிறது, இது வந்து
பல்லவர்களோட இன்னொரு வகையான கட்டடக்கலை பிரிவுன்னு சொல்லலாம். இது இந்த ஒற்றைக்கல்லால செதுக்கப்படக்கூடிய ரதங்கள் தான் ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்னு நினைக்கிறோம். இதுவும் மாமல்லபுரத்துல தான் இருக்கு. அதாவது ஒரே இடத்துல 5 ரதங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்த மாமல்லபுரத்துல. அதனாலதான் அது பஞ்ச பாண்டவ ரதங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அது என்னென்ன அந்த 5 ரதங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரௌபதி ரதம், அர்ச்சுன ரதம், பீம ரதம், தர்மராஜ ரதம், நகுல சகாதேவ ரதம். இந்த 5மே அந்த பஞ்சபாண்டவ ரதங்கள் இது மாமல்லபுரத்துல இருக்கு. அடுத்து அர்ச்சுன ரதம் இங்க இருக்கு இல்லையா, இதுல கலை நுணுக்கத்தோட சிவன், விஷ்ணு, மிதுனா, துவாரபாலகர் இவங்களோட சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மாமல்லபுரத்துல உள்ள திறந்த வெளி பாறை. இதுலயும் என்ன பண்ணிருக்காங்க, சிற்பங்கள் எல்லாமே செதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. இதுல ஒரு இது சொல்லியிருப்பாங்க, கங்கை நதி ஆகாயத்திலிருந்து இறங்கி வரும் கங்காதரர் காட்சி சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கும் இந்த மாமல்லபுரத்தில் உள்ள திறந்த வெளி பாறையில. இது பகீரதன் தவம் அல்லது அர்ஜுனன் தவம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து இந்த மாமல்லபுரத்தில் உள்ள கோயிலை உலக பாரம்பரிய சின்னமா யுனெஸ்கோ அறிவிச்ச ஆண்டு 1984. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் தான் இது முக்கிய சுற்றுலா தலமாகவே மாறுச்சுன்னு சொல்லலாம். அடுத்து கடற்கரை கோயில். இது ராஜசிம்மன் காலத்துல கட்டப்பட்டதுதான் இந்த கோயில்னு சொல்லலாம். அதாவது வைகுண்ட பெருமாள் காஞ்சிபுரத்துல உள்ளது. இதுல 3 கருவறைகள் இருக்குமா. அதாவது சிவன், விஷ்ணு ஆகிய கடவுள்களுக்கு தனித்தனியான கருவறைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. மற்றது எல்லாமே அதை ஃபுல்லா அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து சிற்பக்கலைக்கு வரும். சிற்பக்கலையில மெயினா புடைப்பு சிற்பங்களாக இருந்திருக்கு. ஓகேவா. இவங்க சோமாஸ்கந்த் புடைப்பு சிற்பமும், அதாவது கட்டுமான கோயில்கள்ல சோமாஸ்கந்த புடைப்பு சிற்பம் இருந்திருக்கு. அப்புறம் 16 பட்டைகளை உடைய நன்கு மெருகூட்டப்பட்ட சிவலிங்கமும் அமைந்திருப்பதுதான் பல்லவர் கால சிற்பக்கலையோட தனி சிறப்பு. அது மட்டும் இல்லாம அரசர் அரசியரோட முழு உருவத்தை கூட சிற்பமா செதுக்கியிருக்காங்க அப்படிங்கன்னு சொல்றாங்க. அடுத்து இசைக்கலை. இசைக்கலையை பொறுத்த அளவுக்கு சித்தம் நமச்சிவாயா என தொடங்கும் குடுமியான் மலை இசைக்கல்வெட்டு பல்லவர் கால இசைக்கல்வெட்டுக்கு ஒரு சான்றா இருக்கு. ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. இசைக்கல்வெட்டு எங்க இருக்குன்னா குடுமியான் மலையில இருக்கு. அது எதுல ஆரம்பிக்குன்னா சித்தம் நமச்சிவாயா அப்படின்னு வரிகள்ல ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. உருத்திராச்சாரியார் என்பவரின் மாணவனான பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் பரிவாதினி அப்படிங்கிற வீணையை மீட்டுவதில் வல்லவனாக இருந்திருக்காரு. அதனால அவருக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, சங்கீரண சாதி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. சங்கீரண சாதி என்று அழைக்கப்படுபவர் முதலாம் மகேந்திரவர்மன். அண்ட் இவர் எந்த வீணையை மீட்டுவதில் வல்லவர்னா பரிவாதினிங்கிற வீணை. அது மட்டும் இல்லாம ராஜசிம்மனுக்குன்னு சொல்லி நிறைய பெயர்கள் இருக்கு. ஓகேவா. என்ன பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வாத்திய வித்யாதரன், ஆதோத்திய தம்புரு, இந்த மாதிரியான விருது பெயர்கள்லாம் இருக்கு. ஆதோத்திய தம்புரு, ஆதோத்திய அப்படின்னா வீணையை வாசிப்பதில் வல்லவன் அப்படிங்கிறதான் அதுக்கான அர்த்தம். எல்லாமே இந்த இசை கல்வெட்டு, இந்த இசை நுணுக்கங்கள் பற்றிய கல்வெட்டு குடுமியான் மலை இசை கல்வெட்டு. அடுத்து நாடகம் மற்றும் நடனக்கலை. காஞ்சிபுரம் வைகுந்த பெருமாள் கோயிலோட சுவர் சிற்பங்கள் எல்லாம் அது அப்புறம் காஞ்சி கைலாசநாதர் கோயில் சிற்பங்கள் இது எல்லாமே நடனக்கலைக்கான சிறப்பை நமக்கு கூறுதுன்னு சொல்றாங்க. முதலாம் மகேந்திரவர்மனோட மத்த விலாச பிரகசனம்ங்கிற வடமொழி நாடக நூல் சமய கருத்தோடு மக்களின் வாழ்க்கை முறையையும் குறிப்பிடுகிறது. ஓவியக்கலை. ஓவியக்கலையை பொறுத்த அளவுக்கு காஞ்சி கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்துல இருக்கு இல்லையா. அதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா அதோட சுவர்கள்ல எல்லாமே வண்ண ஓவியங்கள் காணப்படுது. முதலாம் மகேந்திரவர்மன் ஓவியக்கலையில் வல்லவனாக இருந்ததால் சித்திரகார புலி, ஏற்கனவே அவருக்கு என்ன பார்த்தோம், வீணை வாசிப்பதில் வல்லவராக இருந்தாருங்கிறது பார்த்தோம். சங்கீரண சாதி அப்படிங்கிறதும் முதலாம் மகேந்திரவர்மன் தான்.
அது மட்டும் இல்லாமல் ஓவியக்கலையில் வல்லவனாக இருக்கிறதுனால அவருக்கு சித்திரகார புலிங்கிற பேரும் வச்சுருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த பல்லவர் காலத்து ஓவியங்களை கண்டறிஞ்சு வெளிப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சார்ந்த மூவே துப்ரைல் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து கல்வி. ஸோ இவங்களுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி கூடங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்குன்னா காஞ்சி, பாகூர், பழம்பதி இந்த மாதிரியான இடங்கள் எல்லாத்துலேயுமே கல்வி கூடங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காஞ்சியில் கல்வி கற்ற தர்மபாலர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தோட பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்கார். ரொம்ப முக்கியமானது. கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகர் அப்படிங்கிற லைன் வந்து கல்வியோட சிறப்பை வந்து நமக்கு சொல்லுது. காஞ்சிபுரத்துல எப்படி கல்வி நிலை இருந்திருக்கு அப்படிங்கிறத அப்பர் பாடியிருக்கார். ஸோ கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகருங்கிற வரியை சொன்னவர் வந்து அப்பர். அது மட்டும் இல்லாம காஞ்சியில இருந்த பௌத்த கல்வி நிறுவனங்கள் வந்து எப்படி அழைக்கப்பட்டுச்சுன்னா கடிகை என்றே அழைக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான். இதோட வந்து இவங்களோட பண்பாட்டு கொடைகளை வந்து கன்சல்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மெயினாக வந்து இவங்களுடைய சிற்றிலக்கிய பகுதி, புதிய பகுதி எது உருவாக்குனாங்கன்னா கலம்பகம். அது வந்து 3ஆம் நந்திவர்மன் பண்றது நந்தி கலம்பகம் அப்படிங்கிறவரை பற்றியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சப்தமாத, ஜோஷ்டா தேவி இந்த மாதிரியான பெண் தெய்வ வழிபாடு முறை இருந்திருக்கு. குடைவரை கோயில், ஒற்றைக்கல் ரதங்கள் எல்லாமே உங்களுடைய காலத்துல ஏற்படுத்தது தான். ஸோ இதோட வந்து நமக்கு என்ன முடிஞ்சிருச்சு, பல்லவர் கால பண்பாடு முடிஞ்சு.